வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். வேத புத்தகத்தில் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. சபையாக ஆண்டவரின் சமூகத்தில் வரும்போதும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்களையும் நாம் இந்த சம்பவங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நெகேமியா புத்தகத்தின் 8ஆம் அதிகாரத்தை வாசித்த பொழுது அந்த சபையாரின் ஆவிக்குரிய நடவடிக்கைகள் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. இந்த பகுதியில் அவர்களிடம் 9 விதமான ஆவிக்குரிய நடவடிக்கைகள் காணப்பட்டன. முதலாவது, கர்த்தரின் வார்த்தைகள் அடங்கிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர சொல்கிறார்கள். இரண்டாவது, புஸ்தகம் திறக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் எழுந்து நின்றார்கள். மூன்றாவது, வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். நான்காவது, கைகளை குவித்து ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஐந்தாவதாக, வார்த்தைகள் அவர்களிடத்தில் வந்தபோது அழுதார்கள். ஆறாவதாக, கடவுளின் வார்த்தைகளை உணர்ந்து கொண்டார்கள். ஏழாவதாக, மறுநாளும் வார்த்தைகளை கேட்க ஆர்வமாய் வந்தார்கள். எட்டாவதாக, கீழ்ப்படிந்தார்கள், கூடாரங்களில் குடியிருக்க ஆயத்தமானார்கள். 9, பண்டிகையை வேதத்தின்படி ஆசரித்தார்கள். அன்பானவர்களே, நம் தனி ஜெப நேரங்களில் கடவுளின் வார்த்தைகளை தியானிக்கும் போது உணர்ந்து அழுது ஒப்பு கொடுத்த அனுபவங்கள் உண்டா? அன்று ஆவியானவர் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம் ஆராதனை நேரங்களில் இந்த விதமான பக்தி, ஆர்வநிலை, கவனசிதறல் இல்லாத தொழுகை, தாழ்மை, ஒப்பு கொடுத்தல் இவைகள் காணப்படுகின்றதா? வேதம்தான் நம் ஆவிக்குரிய நடவடிக்கைகளுக்குரிய வழிகாட்டி. இவைகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் வேத புத்தகம் நம் கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிந்துணர்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.